உங்கள் பேர், புகழ், ரெப்யூட்டேஷன் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இல்லை. ஏன்னா ஸோ மச் டிபெண்ட்ஸ் ஆன் ரெப்யூட்டேஷன் காட் இட் வித் யர் லைஃப். உங்களோட பேர், புகழ், மரியாதை, ரெப்யூட்டேஷன்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஜைலான விஷயம். ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி அந்த ட்ரஸ்ட் ஃபுல்லாகவே பில்ட் ஆகாது. ஸோ உங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்பவே ஸ்லோவாக, ரொம்பவே காமாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ரெப்யூட்டேஷன் பில்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட சுற்றி மற்றதெல்லாம் தானாகவே வந்து சேரும். ரெஸ்பெக்ட், பவர், ஃபியர் எல்லாமே. அதே மாதிரி மற்றவங்க உங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணவோ அட்டாக் பண்ணவோ விடவே விடக்கூடாது. ஒரு சுரங்கத்தில் நீங்கள் ஒரு தங்கத்தையோ வைரத்தையோ எடுத்தீங்கன்னா அதை திருட நாலா பக்கமும் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணவும் நாலா பக்கமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போது உங்கள் எதிரி நீங்கள் அழிக்கணும்னா உங்கள் ரெப்யூட்டேஷனை அழிச்சா போதும், மற்றெல்லாம் அவங்க சுற்றி இருக்கவங்க தானாக பார்த்துப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஷெஃப் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு, அவரோட ஃபுட்லாம் வந்து ஸ்பாயில் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாரு, குவாலிட்டி கம்மியான ஃபுட்டாக யூஸ் பண்ணுறான்ட்டு. ஸோ அந்த ரூமர்ஸ் ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ண அப்புறமா கூட அவரோட கஸ்டமர்ஸ் வரது கம்மியாயிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ரெப்யூட்டேஷன் பிரேக் ஆச்சுன்னா அந்த ஃபுல் ட்ரஸ்ட் திருப்பி வரவே வராது. எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய வார்ஸே வந்து ஒரு ரெப்யூட்டேஷனாக ஸ்டாப் ஆகிருக்கு. அவங்க ரொம்ப பெரிய ஆள், அவங்களாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெப்யூட்டேஷனை வச்சு அவங்க வார்ந்து தப்பிச்சிருக்காங்க. டைகர் வுட்னு ஒரு பெரிய கோல்ஃப் பிளேயர் இருந்தார். அவரோட ரெப்யூட்டேஷன் ஒரு ரூமரால் ரொம்பவே ஸ்பாயில் ஆச்சு. அவரோட பில்லியன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்பான்சர்ஷிப் போச்சு. ஸோ ரெப்யூட்டேஷன் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் எ மேன். இட்ஸ் that important.